காங்கிரஸை அடித்தால் திருப்பி அடிப்போம். மாணிக்கம் தாகூர் பேச்சு. திமுகவுக்கு மாணிக்கம் தாகூர் எச்சரிக்கை. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக மாணிக்கம் தாகூர் பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்ற அடுத்த நிமிடமே திமுகவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். திமுகவினருக்கும் தனக்கும் வாய்க்கால் வரப்பு சண்டை இல்லை. பேசாமல் இருந்தால் எங்களது கட்சி வேலைகளை பார்ப்போம். எங்களை நக்கல் செய்தால் துரோகி என்றால் கடுமையான பதிலடி கொடுப்போம். காங்கிரஸை அடித்தால் திருப்பி அடிப்போம் என எச்சரித்துள்ளார் மாணிக்கம் தாகூர். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் புதிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் திமுக தலைவருடன் எனக்கு தனிப்பட்ட பகை இல்லை. ஆனால் அவர்கள் உட்பட எந்த கட்சியினராவது காங்கிரஸை தாக்கினால் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் என பிற கட்சியினருக்கு எச்சரிக்கை விடுத்தார். அனைத்து கட்சியினரிடமும் நட்பு ரீதியாக செல்வதை காங்கிரஸ் கட்சியின் முக்கிய குறிக்கோளாகும் என்று அவர் கூறினார். மரியாதைக்குரிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் நம்முடைய புதிய மாநில தலைவராக பொறுப்பேற்க இருக்கிற அருமை அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் அவர்களிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்புகளை கையொப்பமிட்டு வழங்குகிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பொறுப்பேற்கிறார். இந்திய தேசிய காங்கிரஸ் அன்னை சோனியா காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மாணிக்கம் தாக்கூர். தற்பொழுது ராகுல் காந்தி எழுத்து விடுறிய, அதனால யாரா இருந்தாலும் சரி, அது அன்புமணியா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள நம்ம சீமானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் தொட்ட விட மாட்டோம். மரியாதை நாங்க வாட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஆனா காங்கிரஸ் மட்டும் எதுவும் பேசக்கூடாது. காங்கிரஸே என் தலைவர் ராகுல் காந்தி எதுவும் சொல்லக்கூடாது. ராகுல் காந்தி தான் எங்களுடைய முகம். இங்க எல்லா படங்களும் பாருங்க, எல்லாமே ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி தான் நம்முடைய எதிர்காலம். ராகுல் காந்தியால மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் எழுச்சி ஊறும். இதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நான் ஒரு கருவி, அண்ணன் செல்வ பெருந்தகை அண்ணன் ஒரு கருவி, அண்ணன் திருநாவுக்கரசன் அண்ணன் அவர்கள் ஒரு கருவி, அண்ணன் அழகிரி அண்ணன் ஒரு கருவி, ராஜேஷ்குமார் அவர்கள் ஒரு கருவி, விஸ்வநாதன் ஒரு கருவி, பிரவீன் அவர்கள் ஒரு கருவி. நாங்கெல்லாம் ஒரு கருவி தான். ஆனா நம்முடைய முகம் என்பது ராகுல் காந்தி. மக்கள் மேல் இருக்க நம்பிக்கை என்பது ராகுல் காந்தி. ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய லட்சியமா இருக்கணுமே ஒழிய மற்ற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அதை யாராவது தொட்டாங்கன்னா, அதை யாராவது பேசினாங்கன்னா அவங்கள விடக்கூடாது. சரியா? இதுல எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ரைட். இதுல ஒண்ணு தெளிவா இருப்போம். நம்ம குறைபாடுகள் இருக்கலாம், என்கிட்ட என்னுடைய அப்ரோச்சில் தப்பா இருக்கலாம், என்னுடைய எல்லாம் சரியா இருக்கும்லாம் நான் நினைக்கல. எல்லா மனிதர்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் எனக்கும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கிற பார்வை வேறையா இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் கலந்து பேசி இந்த அடுத்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். காங்கிரஸ் கட்சியை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும்னா நம்மளோட ஈகோ விட்டுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியங்கிறத யோசிச்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாய்க்கா சண்டையா இல்ல அது வரப்பு சண்டையா, நம்ம திமுக மாவட்ட செயலாளர் தளபதிட்ட அல்லது அனிதா ராதாகிருஷ்ணன்ட்ட அல்லது ஆர்.எஸ். பாரதிட்ட அல்லது இளங்கோவன்ட்ட, அவங்க எப்ப காங்கிரஸ் அடிச்சாங்களோ திருப்பி அடிப்பேன். யார் அடிச்சாலும் சரி, அது காங்கிரஸ் அடிச்சு வேற யாரு பேரை எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் வேற யாரையும் எதுவுமே சொல்ல மாட்டேன். காங்கிரஸ் கட்சியை அடிச்சுனா பேசாம விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு வேலை பார்த்து நாங்க பாட்டு கிராம கமிட்டி வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். கிராம கமிட்டி வேலை வாய்க்கிறது, வந்தே மாதரம் ஜெயிந்த்னு கோஷம் போடுறது, சேவதாளி சலிட்டு வாங்குறது, இதுல நாங்க வாட்டுக்கு இருப்போம். நாங்க வாட்டுக்கு அமைதியான ஆளுங்க. யாரு குடும்பத்தையும் கிடைக்க விரும்பாதீங்க. நாங்க வாட்டுக்கு அமைதியா வீட்டுல கிடைக்கிற சாப்பாடை வச்சுட்டு இருக்கவங்க நாங்க. ஆனா எங்களை நக்கல் பண்றது, காங்கிரஸ் கட்சியை துரோகின்னு சொல்றது. நான் எப்ப இன்றைய எதிர்கட்சி தலைவரை சொன்னேன்,
எப்ப அவர் இளைஞர் காங்கிரசினுடைய கூட்டத்தில், இளைஞரணியுடைய கூட்டத்தில் ராகுல் காந்தி ஒளிகன் கோஷம் போட வச்சாரோ, எப்ப காங்கிரஸ் கட்சி துரோகின்னு சொன்னாரோ, அப்பதான் இன்றைய எதிர்கட்சி தலைவரை பத்தி பேசணும். அது வரைக்கும் நான் பேசவே இல்லையே. அருமைக்குரிய திமுகவுடைய தலைவர் அண்ணன், முன்னாள் முதலமைச்சர் அண்ணனை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. மற்ற எல்லா தலைவர்களையும் பாருங்க, எங்க மாவட்டத்தில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அமைச்சர்களா இருந்திருக்காங்க, அவங்களை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசவே மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை சொன்னதில்லை. காங்கிரஸ் தொட்டினா திருப்பி அடிப்போம். அது யாரா இருந்தாலும் சரி, அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, அது பிஜேபியா இருந்தாலும் சரி, இந்த நேற்று வந்த கட்சியில இந்த பாமகவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருப்பாங்க, அவர் வந்து நல்ல மரியாதையான ஆள்பா, அரசியல் இருக்காருப்பா காங்கிரஸ். ஆனா சம்பாதிக்க தெரியாது, பொழைக்க தெரியாத ஆள்பா, பொழைக்க தெரியாத பார்ட்டி அது அப்படின்னா. ஆனா அப்படி இருக்கிறது தான் காங்கிரஸ். அதுதான் காங்கிரஸ், அதுதான் நம்மளுடைய டிஎன்ஏ. இதை மட்டும் மறந்துடாதீங்க. பொழைக்க தெரியாத இருப்போம். இல்ல என்ன ஆயிப்போகுது? அதுக்கு தானே காமராஜர் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. அந்த காத்து அண்ணன் கொடுத்திருக்காருல்ல. இப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நம்ம எதையும் எடுத்துட்டு ஓட விரும்பல. நம்ம வந்து நம்மளால இருக்கதா அப்படி நல்லது நடந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால காங்கிரஸ் கட்சி நல்லவர்கள், மரியாதையானவர்கள் தான் ரொம்ப முக்கியமானது. உள்ளாட்சி தேர்தலில் நம்மை பொறுத்த மட்டும் தாவேகாவுடான கூட்டணி என்பது நமக்கு தொடரும். நம்ம பொறுப்பாளர் தெளிவா சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. You had given it in writing that we are continuing in the alliance with TV. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே 5 வருடங்கள் அண்ணன் டேர்ம் முடிஞ்சதுனால சகோதரர் செல்வப்பிரதை அவர்கள் தலைவர் அவருடைய காலத்தில் என்ன செஞ்சாரு சொல்லி, அதனால இது ஒரு தொடர் ஓட்டப்பட்டேன். இன்றைக்கு வந்து முன்னாள் மாநில தலைவர்கள் எல்லாத்தையும் போய் வீட்டில் மரியாதை நிமித்தமாக சந்திக்கின்ற நிகழ்வு நடைபெறப் போகிறது. அருமைக்குரிய சகோதரர் செல்வப்பிரதகை அவர்கள் இல்லத்திற்கு செல்ல இருக்கிற அருமைக்குரிய சகோதரர் அண்ணன் திருநாவுக்கரசர் அண்ணன் அவர்களுக்கு இல்லத்திற்கும், அருமைக்குரிய கேவி தங்கபாலு அவர்களுடைய இல்லத்திற்கும் செல்ல இருக்கிறேன். அதே மாதிரி அருமைக்குரிய ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் இல்லத்திற்கும், அருமைக்குரிய அண்ணன் KS அழகிரி அவர்கள் இல்லத்திற்கும் சென்று அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிற அந்த பணி இன்றைக்கு முழு நாள் போயிடும் நினைக்கிறது. அதனால் இன்றைக்கு இந்த ஒரு நிகழ்வும், இரண்டாவது நிகழ்வாக இன்று மாலை மாநிலத்தினுடைய அமைச்சர்களும் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் பொதுச் செயலாளர் ரெண்டு பேரும் பொதுச் செயலாளர்கள் சகோதரர் ஆனந்த், மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்களும் மாண்புக்குரிய சகோதரர் ஆதவ் அர்ஜுன் அவர்களும் வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு 7 மணிக்கு அவர்களை சந்திக்கிறார் சத்தியமூர்த்தி பவனில். நாளை நடக்கப் போகின்ற கூட்டத்திற்காக 2 நாட்களுக்கு முன்னாடியே பேசினாங்க. அதனால் எங்களை பொறுத்தமட்டில் நேற்று பொறுப்பேற்கிறதுனால இன்றைக்கு வந்தால் ஒன்றும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். அதனால் நாளை நிகழ்ச்சிக்காக அழைப்புதலுக்கு கொடுப்பதற்காக மாலை 7 மணிக்கு அமைச்சர்கள் 2 பேர் வர்றாங்க. இது 2 நிகழ்வு. இதே மாதிரியே நாளை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்களுடைய கூட்டம் முழு நாள் நடைபெறப் போகுது. 78 மாவட்டத்தினுடைய நாளை மறுநாள் அந்த கூட்டம் நடைபெறப் போகுது. நாளைக்கு அந்த கூட்டம் இது இருக்கிறதுனால நாளை மறுநாள் 2ஆம் தேதி சத்தியமூர்த்தி பவனில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுடைய கூட்டம் நடைபெறப் போகிறது. முழு நாள் கூட்டமாக நடைபெறும். அந்த கூட்டம் ஃபுல் டே ரிவ்யூ பண்ண போகிறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளை, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகள் என்ன செய்திருக்கு, SSA மூலமாக அமைக்கப்பட்ட மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் கடந்த 4 மாதங்களாக நடுவில் தேர்தல் வந்துருச்சு. அதனால் அமைப்பு ரீதியாக எந்த நிலையில் இருக்கோம், என்னென்ன மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகள் இந்த மாற்றத்தினுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குது, அமைப்பு ரீதியாக என்ன இருக்குங்கிறத ஒரு ரிவ்யூ நடக்க போகுது. ஒரு அணியும் கிடையாது, ஒரே ஒரு அணி ராகுல் காந்தியோட அணி மட்டும்தான் காங்கிரஸில். எங்களுடைய ராகுல் காந்திக்காகத்தான் ஓட்டு, ராகுல் காந்திக்காகத்தான் கூட்டம், ராகுல் காந்திக்காகத்தான் வெற்றி. அதனால் எங்களை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு அணி தான், ஒரே ஒரு டீம் தான், அது ராகுல் காந்தி டீம் தான். நாங்கள் எல்லாரும் ஒரு பிளேயர்ஸ் தான். என்னை பொறுத்த மட்டும் இப்போ டாஸ் போடுற கணிப்பு வச்சுருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி அண்ணன் செல்வப்பிரதையை டாஸ் போடுற கணிப்பு வச்சாங்க. அதனால் அணி ஒரே அணி தான், ராகுல் காந்தி அவருடைய. அடித்து விளையாடுறதுங்கிறது நான் வந்து என்னட்டேன்னா, நாங்கள் தைரியமாக எங்களை பொறுத்த மட்டும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்வோம். கொஞ்சம் மென்மையாக சொல்லணும்னா, கொஞ்சம் லிட்ரலாக சொல்லணும்னாட்டுனா எங்களுடைய கொள்கைகளை தெளிவாக எடுத்து சொல்வோம், எங்களுடைய ப்ரோக்ராமை தெளிவாக எடுத்து சொல்வோம், நாங்கள் எப்படி மற்றவர்களோடு மாற்றமாக இருக்குங்கிறத எடுத்து சொல்வோம். எங்களில் சீன்றவங்களை
அதே வேகத்தில் அவர்களுக்கு பதில் சொல்லுவோம். இதுதான் நான் சொல்கிறேன். திமுக ஆட்சி காலத்துல பல விமர்சனங்கள் நீங்க நேரடியாக முன்வச்சீங்க, ட்விட்டர்ல பல விஷயங்களை தெரிவிச்சிருந்தீங்க. அதே வேக செயல்பாடுகள் இப்போ தாவேக ஆட்சிகள் இருக்குமா? எங்களை பொறுத்த மட்டும் ஆட்சியில் பங்கு பெறுறோம். அமைச்சர்கள், எங்கள் அமைச்சர்கள் 2 பேர் இருக்காங்க. நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறும்போது ஆட்சியில் இருக்க கட்சி ஆயிடுது கட்சி. இந்த கட்சி என்ன கேட்டோன்னா ஆட்சியில் வெளியில இருந்து கைதட்டிக்கிட்டு இருக்க கட்சி கிடையாது. இப்போ பெட்டிஷன் கொடுக்குற நிலைமையில் இல்லை. மந்திரி சபையில் உட்காந்துருக்காங்க 2 பேரும், 11வது நம்பரும் 12வது நம்பரும் எங்கால் உட்காந்துருக்கு, கதர் சட்டை போட்டவர் 2 ஆள். அதனால் என்னட்டா அவர்களை பொறுத்த மட்டும் அதனால் அந்த பொறுப்போடு மக்களை தமிழக மக்கள் அவ்வளவு ஏமாளிகள் கிடையாது. அமைச்சரவையில் இருந்துட்டு நாங்கள் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது செய்யவில்லை, அரசு இது செய்ய வேண்டும், இது செய்வது தவறுனோம்னா நீங்கள் அமைச்சரவையில் இருக்கீப்பா என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கேட்டுருவேன் நீங்களே கோவப்பட்டு. அதனால் அமைச்சரவையில் இருக்கும்போது எவ்வளவு பொறுப்புணர்வோடு இருக்கணுங்கிறது நாங்கள் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி, இருக்கின்ற கட்சி பல மாநிலங்களில் இவ்வளவு வருஷம் இந்தியாவில் பல கூட்டணி கட்சிகளை கூட்டணி அரசுகளில் பங்கு பெற்ற கட்சி, நடத்தின கட்சி, லீடு பண்ண கட்சி. அதனால் எங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரியும். அந்த டீலேர்னிங் ப்ராசஸ் தான் காங்கிரஸில், தமிழ்நாடு காங்கிரஸில் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நம்ம ஆட்சியில் இருக்கோம், ஆனால் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த பொறுப்போடு மக்கள் பிரச்சனைகளை எப்படி ஆட்சியினுடைய கவனத்திற்கு கொண்டு நாங்கள் நான் கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனால கட்சியினுடைய தலைவராக என்ன பிரச்சனைகளை எடுத்து சொல்லணுமோ அதை எடுத்து சொல்லுவோம்.